உய்குர் முஸ்லிம்கள் துருக்கி பூர்வீகம் கொண்ட சீனாவில் வாழும் ஒரு சிறுபான்மை சமூகம். சீனாவின் வடமேற்கு பகுதியிலுள்ள ஜின்ஜியான் மாகாணத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள். இது ஒரு தன்னாட்சி பிரதேசமாகும். பரப்பளவில் மிக பெரிய மாகாணமாக ஜின்ஜியான் இருக்கிறது. ரஷ்யா, மங்கோலியா, இந்தியா, பாகிஸ்தான், கசாகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய 8 நாடுகளின் எல்லையில் ஜின்ஜியான் மாகாணம் அமைந்துள்ளது. 13 பில்லியன் முஸ்லிம்கள் இங்கு வாழ்கின்றனர். 95% முஸ்லிம்கள் வாழ்ந்த ஜின்ஜியான் மக்களின் மொழி உய்குர் என அழைக்கப்படுகிறது. உய்குர் மொழியை பேசுவதால் உய்குர் முஸ்லிம்கள் என்று இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த உய்குர் முஸ்லிம்கள் துருக்கி பூர்வீகத்தை கொண்டவர்கள் என்பதால் ஜின்ஜியான் மாகாணம் முன்பு கிழக்கு துர்கிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. ஆயிரத்து 1949 ஆண்டு 95% முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட இந்த மாகாணத்தை சீன இராணுவம் ஆக்கிரமித்து தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. சீன அரசு இப்பகுதியில் புதிய குடியேற்றங்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் பெரும்பான்மை சீன இனத்தைச் சேர்ந்த இராணுவ குடும்பங்களை குடியமர்த்தியது. தற்போது ஹான் என்ற சீனர்களின் சனத்தொகை ஜின்ஜியான் மாகாணத்தில் அதிகரித்துள்ளது. மில்லியனாகவும் 95% இருந்த முஸ்லிம்களின் சனத்தொகை விகிதத்தை சீன அரசு திட்டமிட்டு குறைத்துள்ளது. சீன கம்யூனிச அரசு உய்குர் முஸ்லிம்களின் அடையாளங்களை திட்டமிட்டு அழித்து வருகிறது. சீனாவில் சத்தமில்லாமல் ஓர் இன சுத்திகரிப்பு நடைபெற்று வருகிறது. ஆண்டு இடம்பெற்ற செப்டம்பர் 11 தாக்குதலை காரணம் காட்டி உய்குர் முஸ்லிம்களை அழிக்கும் படலத்தை சீன அரசு ஆரம்பித்தது. உய்குர் முஸ்லிம்களுக்கும் அந்த மாகாணத்தில் குடியேற்றப்பட்ட ஹான் என்ற பெரும்பான்மை சீன இனத்தவர்களுக்கு இடையில் அடிக்கடி மோதல்கள் எழ ஆரம்பித்தன. இந்த மோதல்களில் இரு தரப்பினருக்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆண்டு சீன இனத்தவர்கள் ஏற்படுத்திய வன்முறையில் உய்குர் முஸ்லிம்கள் 200 பேரளவில் கொல்லப்பட்டனர். பலர் காணாமல் போயினர். தற்போதைய சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் பதவியேற்றதை தொடர்ந்து உய்குர் முஸ்லிம்கள் மீதான பிடி இறுகத் தொடங்கியது. ஜின்ஜியான் மாகாணத்திற்கான பாதுகாப்பு செலவு 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டதுடன் அவர்கள் மீதான அடக்குமுறையும் அதிகரிக்கப்பட்டது. பள்ளிவாசல்கள் மூடப்பட்டதுடன் சில பள்ளிவாசல்கள் உடைத்து தகர்க்கப்பட்டன. முஸ்லிம்களின் பாரம்பரிய அடையாளங்கள் இல்லாமலாக்கப்பட்டன. ஜின்ஜியான் முஸ்லிம்களின் தாய்மொழியான உய்குர் மொழியை கற்பிப்பதை சீன அரசு தடை செய்துள்ளது. முஸ்லிம்களின் கலாசார உடைகள் தடை செய்யப்பட்டன. ஆண்கள் தாடி வைப்பது தடை செய்யப்பட்டது. உய்குர் முஸ்லிம்கள் மீதான இன மத கலாசார சுத்திகரிப்பு மிகவும் திட்டமிட்ட முறையில் சீன அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. உலகின் மிகச்சிறந்த கண்காணிப்பு
தொழில்நுட்பங்களை ஜின்ஜியான் மாகாணத்தில் சீன அரசு பயன்படுத்தி வருகிறது. அனைத்து முஸ்லிம்களினதும் தனிப்பட்ட தகவல்களை பயோமெட்ரிக் முறையினால் சட்டவிரோதமாக திரட்டி வருகிறது. உய்குர் பெண்கள் கடுமையான நெருக்குதல்களுக்கும் பாலியல் கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாகியுள்ளனர். முஸ்லிம்களின் சனத்தொகை பரம்பலை கட்டுப்படுத்துவதற்காக மோசமான அநாகரிகமான கட்டுப்பாட்டு விதிகளை பலவந்தமாக பெண்கள் மீது திணித்து வருகிறது சீன அரசு. முஸ்லிம் பெண்கள் 3வது பிள்ளையை பிரசவிப்பது சீன சட்டத்தில் பெரும் குற்றமாக பார்க்கப்படுவதோடு மாதாந்த தண்டத்திற்கும் சிறை தண்டனைக்கும் அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இலங்கை மதிப்பில் சுமார் 3 லட்சம் ரூபாய்களை மாதாந்தம் சீன அரசுக்கு தண்டமாக செலுத்த வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உய்குர் முஸ்லிம்கள் மீதான சீனாவின் அடக்குமுறை மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச விதிகளை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. மறுகல்வி வழங்குதல் என்ற போர்வையில் சுமார் 10 லட்சம் முஸ்லிம்கள் பயங்கர பாதுகாப்பு அரண்களால் அமைக்கப்பட்டிருக்கும் முகாம்களில் பல வருட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறியோர் பெரியோர் ஆண் பெண் என்ற வித்தியாசமின்றி இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். பெற்றோர்களிடமிருந்து பலாத்காரமாக பிரித்தெடுக்கப்பட்ட சின்னன் சிறுவர்கள் தனியான முகாம்களில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இஸ்லாமிய மத நம்பிக்கைகளை மறக்கடிக்க செய்து சீன மொழியையும் கம்யூனிச சித்தாந்தங்களையும் அரசு பலவந்தமாக சிறுவர்களுக்கு கற்பித்து வருகிறது. புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு முஸ்லிம் பெயர்கள் வைப்பதை சீனா தடை செய்துள்ளது. ஆண்களை கைது செய்துவிட்டு வீடுகளில் தனிமையில் இருக்கும் பெண்களுடன் சீன அதிகாரிகள் பல நாள் தங்க வைக்கப்படுகிறார்கள். உளவள ஆலோசனை வழங்குதல் என்ற போர்வையில் சீன அரசு இந்த இழிவான செயலை செய்து வருகிறது. உய்குர் மக்களின் குடும்ப கலாசார மத விழுமியங்களை தகர்க்கும் நோக்கில் சீன அரசின் பூரண அங்கீகாரத்துடன் இந்த வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. வரலாற்றில் ஹிட்லர் நிகழ்த்திய கொடுமைகளை விட மிகவும் மோசமான கொடுமைகளை சீன கம்யூனிச அரசு உய்குர் முஸ்லிம்கள் மீது அரங்கேற்றி வருகிறது. ஜின்ஜியான் முஸ்லிம்களின் தாய்மொழியான உய்குர் மொழியை முற்றாக அழிக்க திட்டமிட்டுள்ள சீன அரசு இஸ்லாமிய நம்பிக்கைகளை விட்டுவிட்டு கம்யூனிச சித்தாந்தத்தின் பால் திரும்புமாறு மக்களை வற்புறுத்தி வருகிறது. ஜின்ஜியான் மாகாணத்தில் இடம்பெற்று வரும் மனித உரிமை மீறல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சீனா மறுத்து வருகிறது. பிராந்தியத்தில் பிரிவினைவாதம் மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்காக குறித்த மறுகல்வி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சீனா கூறி வருகிறது. ஆயிரத்து 1949 சீன கம்யூனிச இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட உய்குர் முஸ்லிம்களின் தாயக பூமியான கிழக்கு துருக்கிஸ்தான் என்ற ஜின்ஜியான் மாகாணம் புவியியல் ரீதியாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. உலகின் பருத்தி உற்பத்தியில் 5வது இடத்தை ஜின்ஜியான் மாகாணம் பெற்றுள்ளது. ஜின்ஜியான் மாகாணம் நீர், நிலம், சூரிய ஒளி, வெப்பம் உள்ளிட்ட இயற்கை வளங்களால் நிறைந்துள்ளது.
ஏராளமான மேய்ச்சல் நிலங்களை கொண்டுள்ளது. ஜின்ஜியான் மாகாணத்தின் பூமிக்குள் அதிகளவான கனிம வளங்கள் நிரம்பி கிடக்கின்றன. இதுவரை 134 வகையான கனிம வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எண்ணெய், இயற்கை எரிவாயு, தாமிரம், உலோகங்கள் என அளவற்ற வளங்கள் ஜின்ஜியானில் புதைந்து கிடக்கின்றன. சீன அரசு உலகை ஆக்கிரமிப்பதற்காக பொருளாதார ரீதியில் கட்டமைத்து வரும் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்ற திட்டம் ஐரோப்பாவிற்கு உய்குர் முஸ்லிம்களின் தாயக பூமியான ஜின்ஜியானை ஊடறுத்தே செல்கிறது. எனவே ஜின்ஜியான் மாகாணம் சீனாவின் இருப்பிற்கு இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. சீனாவின் சுரண்டல் அரசியல் உய்குர் முஸ்லிம்களின் உயிரோடும் அடிப்படை உரிமைகளோடும் விளையாடி கொண்டிருக்கிறது. சீனாவுடன் நேசம் வைத்துள்ள முஸ்லிம் நாடுகள் இந்த கொடுமைகளை கண்டும் காணாதது போல் கள்ள மௌனம் காத்து வருகின்றன.